ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கோதுமை மாவு தோசை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி தான். எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் கோதுமை மாவு, இது 150 கிராம் இருக்கும். ஒரு கப் ரவை, இது 100 கிராம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரவையை திரித்து எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை மூடி போட்டு நம்ம நல்லா திரித்து எடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கோதுமை மாவு கூட சேர்த்துடலாம். நம்ம கோதுமை மாவு கூட திரித்து வச்சுருக்க ரவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இது நம்ம கோதுமை தோசைக்கு கரைக்கிற மாதிரி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கோதுமை தோசை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. கட்டி எதுவுமே இல்லை பாருங்கள். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம தோசை கல்லில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மாவு சேர்த்துடலாம். நம்ம மாவை இந்த மாதிரி சேர்த்து இது நல்லா பெருசாக விரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக விரித்து விட்டாச்சு. மேலேயும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்ம நார்மல் கோதுமை தோசை கொஞ்சம் வலுவழுப்பு தன்மையாக இருக்கும். நம்ம ரவை இந்த மாதிரி சேர்த்ததுனால இது வலுவழுப்பு தன்மை இருக்காது. நம்ம அரிசி மாவு தோசை மாதிரியே இருக்கும். நமக்கு இது நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி அந்த பக்கமும் நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நமக்கு சூப்பரான கலரில் கிடச்சிருக்கு. இப்போ அதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி தோசைக்கல்லில் மாவு சேர்த்து இது நல்லா பெருசாக விரித்து விட்டுக்கலாம். இது மேலேயும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒன் சைடு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடலாம். அந்த சைடும் நல்லா வேகட்டும். 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோதுமை மாவு தோசை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கோதுமை தோசை பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.